அரஃபா நாளில் அதிகமாக ஓத வேண்டிய திக்ருகள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளிலே அதிகமாக நாம் திக்ரு செய்ய வேண்டும். குறிப்பாக என்ன திக்ரை செய்ய வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபா நாளில் நானும் மற்றும் எனக்கு முன்வந்த நபிமார்களும் அதிகமாக கூறிய சிறந்த திக்ர் இதுதான். என்ன திக்ர் அது? இதோ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரை தான் இன்றைய நாளிலே நாம் அதிகமாக ஓத வேண்டும். இந்த திக்ருக்கு தனிப்பெரும் அர்த்தங்கள் இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை யாரும் இல்லை. லஹுல் முல்க், அவனுக்கே அனைத்து அரசாட்சியும் சொந்தமாகும். வலஹுல் ஹம்து, அனைத்து புகழும் அவனுக்கே உரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், மேலும் அவன்தான் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி படைத்தவன். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹுடைய ஆற்றலையும் அவனை பற்றி குறிப்பிடக்கூடிய இந்த திக்ரை தான் இன்றைய நாளில் நாம் அதிகமாக ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து அதிகமாக பெருமானார் நமக்கு கற்றுத்தந்தது, இன்றைய நாளில் அதிகமாக தக்பீரையும் தஹ்மீதையும் நாம் செய்ய வேண்டும். தக்பீர் தஹ்ரீமுடைய வார்த்தைகள் இதோ, சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்புறம் இறுதியாக இஸ்திக்ஃபாரோடு நம்முடைய திக்ரை நிறைவு செய்ய வேண்டும். ஆகவே இந்த திக்ரையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் அதிகமாக ஓத வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளை நாம் ஒருபோதும் வீணடித்து விடக்கூடாது. காரணம், இந்த நாளின் மகத்துவத்தை கருதி ஷைத்தான் அழுததாக, ஷைத்தான் மிகவும் மனமுடைந்த நாளாக இருக்கின்றது என்று பெருமானார் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். வல்ல ரஹ்மான் இந்த நாளினுடைய முழு சிறப்பையும் அடையக்கூடிய நசீபை நமக்கு தருவானாக. இது போன்ற இஸ்லாமிக் ரிமைண்டர்ஸுக்கு தொடர்ந்து நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியா சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.